மாவட்டம் பரவக்கோட்டை. என் பேர் பூங்கொடி. பயமிச்சோடு இப்படி தான் அந்த மலையில் நெல் கொண்டு கொட்ட முடியாமல் இடம் இல்லைன்ட்டாங்கன்னு தேக்கி வச்சுருந்தேன். இந்த மழை பெஞ்சதுல எல்லாம் அப்படியே முளைச்சி போயிட்டு, சரி எல்லாம் கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சென்டரில் கொண்டு வந்து காட்டுங்க, எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. நான் அதை கொண்டு போய் காட்டினேன். அவங்க இன்னும் இவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் சொன்னேன். முளைச்சிக்கிறது இன்னும் இந்த மழைனால நான் இருக்க முடியல. இன்னைக்கு கூட மழை பெஞ்சு எல்லாம் பாதிக்கு முக்கால்வாசி எல்லாம் ஒரு வயசு ஃபுல்லாகவே போயிடுச்சு. பாக்கி எல்லாமே முளைச்சி தான் கிடக்குது. எடுக்கிறதுக்கு ஆவாசியே வருது. என்னவோ நான் செலவு பண்ணது 1,50,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். இதை தான் நாங்கள் சொன்னேன். தனியாரில் நகையை அடவு வச்சுருக்கேன், 1,50,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன், எனக்கு எல்லாமே நட்டமாக போயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னேன். இதெல்லாம் சொன்னேன். அங்கே வந்து நியூஸில் நெல் கொண்டு போய் கொட்டை இடம் இல்லாமல் தான் அறுக்காம தேக்கி இந்த மலையில் அடிபட்டு போயிடுச்சு. நெல்லெல்லாம் ஃபுல்லாக இப்படி தான் முளைச்சி கிடக்கு. இந்த வயல் ஃபுல்லாகவே முளைச்சி கிடக்கு. எல்லா வயலுமே 5 ஏக்கர் கிட்ட எல்லாம் முளைச்சி தான் கிடக்குது. 1,50,000 ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன். என் உழைப்பு இல்லாமல் செலவு பண்ணது 1,50,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். நீங்க இப்ப அறுத்துட்டீங்களா? அறுக்கலையா? இன்னும் அறுக்கல. நெல் அப்படியே கிடக்கு. இந்த பாருங்க எல்லாமே முளைச்சி கிடக்கு. நைட்டு கூட மழை பெஞ்சிருச்சு. சென்டரில் இருக்கிறத கொஞ்சம் தேய்ச்சா அறுப்புன்னு பார்த்தா நைட்டு மழை வந்து பெஞ்சிருச்சு. மிஷின் கூட வந்து நிற்கிது. இனிமேல் இருக்கிறதாச்சும் அறுக்கணும். எல்லா வேலையுமே முளைச்சி தான் கிடக்கு. இப்படி தான் கிடக்கு. என்ன வருதோ இல்லை சென்டரில் முதல்ல எடுக்கிறாங்களான்னு தெரியல. எல்லாம் நாத்தோடையே இருக்கு. நான் அறுத்து கொட்டி சென்டரில் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நெல் முளைச்சு நாத்தோட இருக்கு என்னன்னு தெரியல. அறுத்து கொண்டு கொட்டுவோம், என்ன பண்றான்னு பார்ப்போம். இல்லை அந்த காலோட அறுக்காம கிடக்கு சார். சென்டரில் இடம் இல்லாம நான் அறுக்காம தேக்கிவிட்டேன். தேக்கணுன்னே மலையில பெஞ்சு எல்லாம் முளைச்சி போச்சு சார். ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க. எல்லாம் எந்த வீணா போச்சு. 1,50,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். நகையை கொண்டு அடவு வச்சிருக்கேன். நான் தனியார் பேங்க்ல தான் அடவு வச்சிருக்கேன். அதை நான் இது பண்ணணும், உதவி நட்டுருக்கேன். ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்கன்னு இதை தான் சொன்னேன். நெல் நான் அறுக்காம கிடக்கு, வயலில் முளைச்சி கிடக்குது. சென்டரில் இடம் இல்லை, நீ அதனால அறுக்காத நாலு சொன்னாங்க. நான் என்ன பண்றது, போய் ஒரு ஆளும் கிண்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, சரின்ட்டு விட்டு இந்த மழை பெஞ்சோடனே சென்டரில் இடம் இல்லாமல் தோணியே எல்லாம் வயல்லையே முளைச்சி போச்சு. அறுக்காம கிடக்கு. இதை தான் சொன்னேன். வந்து இந்த வயல்லாம் பார்த்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறத அர்த்தம் நம்ம நாங்கள் மிஷின் கிடைக்கல சார், அறுக்கணும், இருக்கிறதாச்சும் 1-2 மேலே இருக்கிறத அறுக்கணும் சார், எல்லா வயலும் முளைச்சிருக்கு பாருங்கன்னு எல்லாத்தையும் பார்த்தாங்க. இதே மாதிரி அந்த மேடத்திட்ட எடுத்து காட்ட சொன்னாங்க. இப்படியே எடுத்து காட்டினா அந்த மேடத்தில் நிற்க வச்சு போட்டோ எடுத்தாங்க. வீடியோ 4-5 பேர் வந்தாங்க 2 ஜிப்ல. இங்கே ஈவோ கிளர்க்கு அது ஈவோ அவங்க அந்த இவங்க எல்லாம் வந்தாங்க. எல்லாருமே வந்து இந்த வயலெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி என்னை எடுத்து காட்ட சொல்லி அந்த மேடத்தை காட்ட சொல்லி போட்டோலாம் எடுத்துக்கிட்டு போனாங்க. போய் அங்கே இந்த இது பத்தை வாங்கிட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் வாங்கி ஃபோன் நம்பர் எழுதிக்கிட்டாங்க. யாராச்சும் ஆஃபீஸர் ஃபோன் அடிப்பாங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. சரிங்கன்ட்டு நான் வந்துட்டேன். அவ்வளோதான் சார். மிஷின் கொண்டு கிடக்கு. இது இருக்கிறதாச்சும் அறுக்கணும். இன்னும் நேற்று பெஞ்ச மழைக்கு இன்னும் முளைச்சிக்கிட்டே இருக்குது எல்லாமே. இதுக்கு அரசு என்னமா செய்யணும்? எனக்கு இந்த நட்டையிடுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும். நான் இவ்வளவு 1,50,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என் உழைப்பு 4 மாசம் இல்லை நான் உழைச்சிருக்கேன். நான் ஒரு ஆளும் கடந்துக்கிட்டு 2 ஆளு 3 ஆளை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த நட்டையிடு நான் உழைச்சதுக்கு வேணும். நான் பண்ண செலவு எல்லாமே போச்சே, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அதை நான் போய் இந்த நகையை திருப்பணும், என்ன திருப்புவேன். கொண்டு தனியார் பேங்க்ல அடவு வச்சிருக்கேன். நான் எந்த லோன் எதுவுமே வாங்கினதே இல்லை, எதுவும் நிவாரணம் எதுவுமே வாங்கினதுலே இல்லை. எல்லாரும் நடவுக்கெல்லாம் போய் எழுதி விடுறாங்க, என்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க. நான் போய் எழுதி விட்டதும் கிடையாது. இப்படி முளைச்சு போச்சே எல்லாம் கொண்டுகிட்டு போறாங்களே, நம்ம கொண்டு காட்டும் பண்ணி தான் போனேன் தவிர ஒரு இதாவே கொண்டு போல. நான் இன்ன வரை எந்த நட்டை இது வாங்கல. நான் எங்கேயும் கொண்டு எதுவும் நடவுக்கெல்லாம் எதுவும் இன்சூரன்ஸ் கூட கட்டல. போன வருஷம் கட்டினேன், நட்டை இது கொடுக்கல. நஷ்ட நெல்லும் வரல. பெரிய ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நஷ்ட இது வரும்னு, வரல. இந்த வருஷம் எல்லாம் போய் கட்டினாங்க, நான் கட்டல. என்கிட்ட 2,000-3,000 நம்ம போய் செலவு பண்ணி கட்டிக்கிட்டு நமக்கு நட்டையிடு ஒண்ணு வேண்டாம், நம்ம உழைக்கிறதுக்கு வந்தா போதும்ட்டு நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வாட்டி போய் 1 ரூபாய்க்கு கட்டவே இல்லை. இத்தனை வயலுக்கும் இந்த சென்டரில் போட நெல் இடம் இல்லாம இருந்தோடனே நான் போட அறுக்காம விட்டுட்டேன். சரி தீபாவளி கழிக்கட்டும், சென்டரில் எடுத்துருவாங்க போடுவோமேன்ட்டு நான் அசால்ட்டா விட்டுதான் எல்லாம் அப்படி மழை பெஞ்சு 1 வாரம் தொடர்ந்து போயிட்டோன்னே தாழ் மேல கடந்தே எல்லாம் முளைச்சு போயிடுச்சு. தண்ணி நின்று முளைச்சு போயிடுச்சு. அதையும் நான் வெட்டி விட்டு வாய்க்கா ஆளை விட்டு காணா எடுத்து விட்டு எல்லாம் நாத்து வந்துருச்சு. இதை நான் அறுத்து கொண்டு போட்டு என்ன பண்றாங்களே அதை எல்லாரும் எடுத்துட்டு போனாங்களேன்ட்டு நான் கொண்டு சொல்லுவேன். யார் வந்தாலும் நான் போய் காட்ட போறேன்னா தான். அதனால போய் காட்டுவோம், ஏதாச்சும் செய்வாங்க நம்மளுக்கு. நம்ம நட்டப்பட்டது செலவு பண்ண காசாச்சும் எதுவும் பண்ணுவாங்கன்ட்டு நான் முடியாந்தேன். உழைப்பும் போய் செலவு பண்ண காசும் போயிருச்சு.